சோசியல் மீடியா மூலமா பிரபலமான ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்னு அழைக்கப்படுற மணிகண்டன் தனுஷா கூட இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மணியோட முதல் மனைவி கனி ரொம்பவே காட்டமா பேசி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில சோசியல் மீடியா மூலமா வீடியோஸ் போட்டு மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்னு அழைக்கப்படுற மணிகண்டன். இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமா அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அதே நேரம் மணி ஏற்கனவே கனி அப்படிங்கிறவங்கள டிக்டாக் மூலமா காதலிச்சு பெற்றோர் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஜோடிக்கு பல ஃபேன்ஸ் இருந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இவங்க பிரியறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இதுவரைக்கும் வெளிப்படையா சொன்னதே கிடையாது. ஆனா மணி பல பேட்டிகள்ல நான் எந்த தப்பும் பண்ணல, ஒரு மூணாவது நபரால தான் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சமீபத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் அதிகாரப்பூர்வமா டிவோர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில மணிக்கு தனுஷா அப்படிங்கிற கூட இரண்டாவது திருமணம் நடக்க இருக்குது. என்கேஜ்மெண்ட்டும் சில தினங்களுக்கு முன்னாடி தான் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில கோவில்ல வச்சு ரொம்பவே சிம்பிளா நடந்து முடிஞ்சிருக்குது. அந்த வகையில சமீப காலமாவே மணி தனுஷா கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட வீடியோஸ் பார்த்த பலருமே நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா, கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு கேட்டு வந்தாங்க. இதுக்கு ஆரம்பத்துல மறுப்பு தெரிவிச்ச மணி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நானும் தனுஷாவும் ஒரு வெப்சீரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா காலப்போக்குள்ள இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு அது காதலா மாறி இருக்கு. இப்போ குடும்பத்தார் சம்மதத்தோட திருமணமும் பண்ணிக்க போறாங்க. இந்த நிலையில மணி மற்றும் தனுஷா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியானதுல இருந்து மணியோட முதல் மனைவி கனியோட ஃபேன்ஸ் பலருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இனிமே மணியை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிக்கு ஆறுதல் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த மாதிரி வர்ற மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்கு கனி ரிப்ளை பண்ற விதமா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் கஷ்டப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்றீங்க, ரொம்ப டேஸ் கழிச்சு இப்போதான் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ எதை பத்தியும் என்கிட்ட பேச வேணாம், இது என்னோட ரிக்வஸ்ட். பட் என் மேல இவ்வளோ பேர் கேரிங்கா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. லைஃப்ல எங்க அம்மா அப்பாவுக்கு அடுத்து நான் சம்பாதிச்ச உண்மையான உறவுகள்னா அது நீங்க எல்லாரும் தான். லவ் யூ ஆல். உங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்கிறாங்க. அதே நேரம் கனி இப்படி எமோஷனலா ஸ்டோரி போட்ட சில நிமிஷத்துலயே நிறைய பேர் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ரிப்ளை பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கனி தன்னோட இன்ஸ்டால ஷேர் பண்ணி ஸ்டோரி போட்ட 10 நிமிஷத்துலயே இவ்வளவு அன்பு கிடைச்சிருக்குது, எனக்கு ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா பேசியிருக்காங்க. கனியோட இன்ஸ்டா ஸ்டோரி தான் இப்போ மணி அண்ட் கனி ஃபேன்ஸ் மத்தியில வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.